வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை 18/10/2025 விசுவாசு வருடத்திய தேய்பிறை தேதியில் மாத பலன் என்பது கடகராசிக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்திலே நீச்சமாகின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த 4ஆம் இடத்திலே கடக ராசிக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பார்வை உங்களுக்கு கடக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இதுவே மிகப்பெரிய வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தாய்மார்களில் அன்பு ஆதரவுகளிலே ஒரு சிலருக்கு தாய்மார்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 4ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றது. செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் கடக ராசிக்கு 5-10 குடையவர், யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து அவருடைய 10ஆம் இடத்தையே பார்க்க 10ஆம் இடத்தையே கடகராசிக்கு பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடகராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய பூமி காரகன் கலத்திர காரகன் என்று பூமி காரகன் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கடகராசிக்கு அமைய பெறுகின்றது மட்டுமல்ல, 2ஆம் இடத்ததிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் செவ்வாய் புதன் 3 கிரகங்களின் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஐப்பசி மாதத்தில் ஆரம்பத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரியனை அனுசரித்து இந்த மாதங்கள் என்பது பிறக்கப் பெறுகின்றது. மிகவும் அற்புதத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் கடகராசிக்கு. இந்த 4ஆம் இடத்தில் இருந்து 3 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக அமையப்பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 4-10 தொடர்பு இருக்கின்றது. வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களின் பயிற்சி என்று சொல்லக்கூடியது கடக ராசிக்கு ராசியிலேயே உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உச்சம் பெற்று அவருடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. கடக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. 8ஆம் இடத்திலே கடக ராசிக்கு பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது கும்பராசி 8ஆம் இடமாக இருந்து 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை அதிபதி பார்க்க இருக்கின்ற அமைப்பு. 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை 3-12 கூட பார்க்க இருக்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. குலதெய்வங்களால் சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றங்கள், தெய்வ கடாட்சம் அருள் கடாட்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் கடகராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்ல, இந்த மாதம் பிறக்கின்ற இந்த மாதங்களிலே முதல் நாளிலே சனி பிரதோஷம் என்பது நடைபெறுகின்றது. மாதத்தில் 3ஆம் தேதி தீபாவளி பண்டிகை என்பது நடைபெற இருக்கின்றது. அனைத்து நேயர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாதத்தில் ஐப்பசி 4ஆம் தேதி என்பது 4ஆம் தேதி திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் திதி தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். இந்த திதி தர்ப்பணம் குழந்தை பாக்கியம், கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையின் சுபிட்சத்தையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்புகளை அவரவர் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு உயர்வுகளை பெற முடியும். கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியிலே கடக ராசியிலே குரு பகவான் அமைய பெற்று 9ஆம் இடத்திலே சனி பகவான் 7-8 குடையவர், 7ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம். அவர் 8ஆம் இடத்துக்கு 2லே 9ஆம் இடத்திலே கடக ராசிக்கு வக்ரகதியிலே சனி பகவான் இருக்க பெறுகின்றதும், உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றதும், ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரனும் கடக ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் கேது இருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே 4-11 கூடையவர் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த சுக்கிரனும் சனியும் பார்த்து கொள்கின்ற அமைப்பு உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றது. சிறுதூர பயணங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றமாக இருக்கிறது. சுக்கிரன் நிஜமாக இருந்தாலும் நட்பு ராசியிலேயே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மாதத்தில் முற்பகுதியில் அவர் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபாதிபதி, ஆசை அபிலாஷைகள், மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை சனி சுக்கிரனின் பார்வை உங்களுக்கு கடகராசிக்கு திரிகோணத்திலே விழுகின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது, தகப்பனார்களின் மேன்மைகள் பெறுகின்ற ஒரு அற்புதம், ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட துறைகளிலே கடகராசிக்காரர்கள், அலுவலக சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கின்றது மட்டுமல்ல, கிரகங்களின் பயிற்சிகள் என்பது சுக்கிர பகவான் ஐப்பசி 16ஆம் தேதி கடகராசிக்கு கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசி பயிற்சியாக இருக்கின்றார்.
துலாம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் புதனும் பயிற்சியாக இருக்கின்றது. இந்த பயிற்சி என்பது செவ்வாய் பகவான் ஐப்பசி 10ஆம் தேதி துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. ஐப்பசி 7ஆம் தேதி புதன் பகவான் உங்களுக்கு 3-12 கூடியவர் கடக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. ஐப்பசி 7ஆம் தேதி ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருந்து இரு கிரகங்களின் பார்வை உங்களுக்கு கடக ராசிக்கு 11வது இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக பொருளாதாரத்திலே பாரி வழங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் புத்திர பாக்கியம் பெறுகின்ற ஒரு அற்புதம். குழந்தை பாக்கியம் பெறுகின்றவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இங்கே இந்த புதனையும் செவ்வாயும் குரு பகவான் உச்சமாய் பார்க்கின்றார், உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் தடைப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளால் தடை தாமதத்தை சந்தித்தவர்களுக்கும் அற்புத யோக பலன்களை கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது இருக்கின்றது. நவகிரகங்களின் சஞ்சாரம் ஐப்பசி 16ஆம் தேதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு கன்னிராசியில் பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பும் செவ்வாயும் புதன் 7ஆம் தேதி ஐப்பசியும் ஐப்பசி 10ஆம் தேதி செவ்வாய் பகவானும் உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது வர்க்கோத்தமம் பெறுகின்றார். பாக்கியாதிபதி பலம் பெற்று பாக்கிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாகனங்களிலே சொத்துகளிலே தொழில்களிலே நல்ல மாற்றத்தை இந்த மாதங்கள் கொடுக்கின்றது. காரணம் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் இடத்தை தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், பெண்களால் தொடர்புகள், பெண்களால் தாய்மார்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்து சுகங்களிலே மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். நவகிரக நாயகர்கள் பயிற்சிகளும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே உங்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட இடங்களிலே அழகுகளையும் சுத்திகரிக்கவும் அழகுகளையும் பயன்படுத்தவும் அழகு சம்பந்தப்பட்ட வீடு வாகன சொத்து சுகங்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே. பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட இடங்கள் மாற்றக்கூடியதற்கும் பழைய பெயிண்டுகளை எடுத்துட்டு புது பெயிண்டுகள் வைப்பதற்கும் புது பெயிண்டுகள் அடிப்பதற்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்களிலே மாற்றுகின்றதற்கும் ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 6 ஒரு உச்சம் பெற்று அவருடைய பார்வை என்பது 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு அற்புதம். கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மேன்மைகளை கிடைக்கின்றது. வரன் கிடைக்காதவங்களுக்கு வரன் கிடைக்க பெறுகின்ற அமைப்பு 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று பார்க்கின்றார். கடக ராசிக்கு பாக்கியாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்ல, 4ஆம் இடத்து சுகாதிபதி லாபாதிபதி ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்றது. அதுவும் குரு பகவான் பாக்கியாதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருந்து அவருடைய பார்வை ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய சகோதரன் சம்பந்தப்பட்ட இங்கே புதன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கின்றது என்பது சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வருகிற போல் வந்து மறைகின்ற ஒரு அமைப்பு. காரணம் குருவின் அனுக்கிரகம் செவ்வாய் புதன் மேல் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் புத்திர பாக்கியம் தடை தாமதங்களில் இருந்தவர்களுக்கு அந்த தடை நீங்கி அற்புத யோக பலன்களில் இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது தென்படுகின்ற ஒரு அற்புதம். கடகம் என்பது தாயின் அன்பு. கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அலுவலக சம்பந்தப்பட்ட தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய தாயின் அன்பு பெற்றது ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. அது வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்பது இதனுடைய இயற்கையே வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி. தன்னுடைய இலக்கை என்பது அந்த இலக்கை அடைவதற்கு பல கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தயங்காது அதிலே வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் பொறுத்தவரையில். உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி கடக ராசிக்கு 100% யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகின்ற சுக்கிர பகவானுடைய அற்புதம் என்பதும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு அற்புத நவகிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியும் அவரும் உங்களுக்கு திரிகோணத்திலே இருக்கின்ற பொழுது 7ஆம் இடம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலே வரன் கிடைக்காதவர்கள் தடை தாமதம் தள்ளி போனவர்களுக்கும் வந்துட்டு போன ஒரு திருமண வைபவங்கள் கூட வரன் கூட கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. புத்திரபாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வையினால் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே வர்க்கோத்தமம் பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணியசானத்தை கடக ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பிலே ருணரோண சத்ரு சானாதிபதியாக இருந்தாலும்
அந்த 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அமைப்பு என்பது குழந்தைகளால் மேன்மைகளையும் வெற்றிகளையும், சிந்தனைகளில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் முடிவுகளும் வெற்றிகளை கொடுக்க போகின்றது. தெய்வங்களின் அருகடாட்சம் பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம் என்பது கடகராசிக்காரநேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதங்களிலே அற்புத உயர்வுகளை தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இங்கே நீச்சமாக இருக்கின்ற அற்புதம் என்பது இருந்தாலும் கூட அது இந்த மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் 16ஆம் தேதி ஐப்பசி என்பது சுக்கிர பகவான் சூரியனுடன் இணைகின்ற பொழுது நீச்சபங்க ராஜயோகத்தை சூரியன் 2 குடையவர் அடைகின்ற ஒரு அற்புதம். 2ஆம் இடத்துக்கு 10 குடையவர் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மேன்மையையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு 3லே முயற்சிகள் அனைத்து பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தடை தாமதம் ஆரம்பத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில் மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. கடகராசியை பொறுத்தவரையில் கோச்சார ராசி பலன்களிலே உங்களுக்கு அற்புதத்தை பூர்வ புண்ணிய சாணம், வீடு வாசல், சொத்து சுகங்கள், பஞ்சம சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம், ஆட்சி பலம் இருக்கின்ற ஒரு அற்புதம். வீடு வாசல் 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் லாபத்தை குறிக்கக்கூடிய ஆசை அபிலாஷைகள் அற்புதத்தை வாரி வழங்க போகின்ற ஒரு அற்புதம். கடக ராசி என்பது இது ஒரு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய மோட்ச ராசி அதிபதி. வீடு வாசல், சொத்து சுகங்கள், அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட இடத்தை குறிக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவு பெற்ற ஒரு அற்புதம் என்பது தாய்மார்கள் ஒரு குழந்தைகளை எந்த அளவுக்கு பேணி காக்கின்றார்களோ அதே மாதிரி இந்த ராசி அதிபதி இந்த ராசி பிறந்தவர்களும் இங்கு அதிகமாக உல்லாசமாக, அதாவது பயணங்களிலே அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடியவருக்கு ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு அமைப்பு. அங்கும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிலையாக ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிகமாக டிராவல்களிலே செல்லக்கூடியவர்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள், வியாபார சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் சென்று வரக்கூடியவர்கள், அற்புத உயர்வுகளை இந்த ஐப்பசி மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் குருவின் அனுகிரகம் ராசியிலே இருக்க பெறுகின்றது. அப்போ புது பொலிவும் வெளிச்சமும் தெம்பும் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பூர்வ புண்ணிய சாணம் குலதெய்வங்களால் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. புத்திர சாணம் இங்கே முயற்சி சாணாதிபதி விரையாதிபதியும் அங்கே உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளை கொடுக்க போகின்றீர்கள். உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை குழந்தைகளால் வெற்றிகளை பெறுகின்றது. குழந்தைகள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றால் தொழில் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்றீர்கள். அற்புத உயர்வுகள். ஆன்மீக யாத்திரை செல்லாதவர்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். முருகனில் அருட்கடாட்சம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. வெங்கடாச்சலபதியின் ஒரு அருட்கடாட்சம் இங்கே புதனும் செவ்வாயும் இணைந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது முருகனின் அருளும் வெங்கடாச்சலபதியும் நாராயணனின் அருளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம். பெண்களால் நல்லதொரு சுவிட்சத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றீர்கள். இந்த கடகராசிக்கு 4ஆம் இடம் என்பது 7ஆம் இடமாக இருக்க பெறுகின்றது. பெண்களாலும் கூட்டு தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. கடக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதங்களிலே ஐஸ்வர்யங்களும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றங்களும் குருவின் அனுக்கிரகம் சுக்கிர பகவான் அனுக்கிரகம் 10ஆம் இடத்துல மட்டுமல்ல உங்களுடைய 9ஆம் இடத்திலும் கிடைக்கப் பெறுகின்றது. ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. டிராவல் சம்பந்தப்பட்ட அலைச்சல்களில் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபார தலங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்களிலே ஐப்பசி மாதம், இந்த ஐப்பசி மாதங்களிலே ஐப்பசி 3ஆம் தேதி என்பது தீபாவளி பண்டிகை என்பது நடைபெறுகின்றது. ஐப்பசி 1 தேதி என்பது சனி பிரதோஷம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும், ஐப்பசி 4ஆம் தேதி திதி தர்ப்பணம் என்பது நடைபெறுகின்றது. திதி தர்ப்பணம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தை செய்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளில் இருக்கின்றவர், புத்திர பாக்கியம் தடை தாமதம், கல்யாண வைபவங்கள் லேட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நினைக்கின்றவர்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளை பெற முடியும். அந்த வகையிலேயே இந்த திதி தர்ப்பணத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அற்புதமான தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்களில் என்பது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீபாவளி பண்டிகை ஐப்பசி 3ஆம் தேதி நடைபெறுகின்றது. மாதத்தில் முற்பகுதியில் சனி பிரதோஷம் என்பது நடைபெற்ற இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அற்புதமான ஐப்பசி மாதம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.